வெல்கம் டு ஐவி vlogs. இந்த ஐஸ்கிரீம் வந்து இந்த ஓனர் தான் செஞ்சது. ஆனா அது வந்து அவன் விற்கிறதுக்கு செஞ்சான். ஆனா வீட்டுல நாங்களே சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் ஒரு வெள்ளி கூட சம்பாதிக்குது. மெயினா சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்கோம்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்காரு. எவ்வளவு வந்துட்டு இப்ப கிட்டத்தட்ட ரெண்டாவதா பாராட்டு கேக் கட்டி திருப்பியும் ஒண்ணுதான். அவர் வந்துட்டு லிட்டரலி சொல்ல போனா ஒரு 8 9 தரல. நான் 12 13 கிட்ட போகுது. அப்படி பார்த்தா இங்க இப்போ ஒரு 13 வெள்ளியா, இங்க ஒரு 4 வெள்ளி, அங்கே எவ்வளவு 17 வெள்ளி. இது முன்னுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது முடிச்சு இது 2வது ஐஸ்கிரீம். மொத்தமா பார்த்தா ஒரு 25 வெள்ளி வாங்கியிருக்கலாம். இதுலயே கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஸ்ட்ராபெரி. ஆமா, அதனால தான் அந்த நம்பிக்கையில தான் பேசுறேன். நீ முதல்ல பச்சை தானே, பச்சை முடிக்கிறது 3 செஞ்சிருக்கேன். ஸ்ட்ராபெரி, சாக்லேட், இது ஒரு மாதிரி அசாமோட மாதிரி. அசாமோட முடிக்கிறது ஸ்ட்ராபெரி முடிக்கிறது இந்த ஆளு. திண்டுகிட்டே இருந்தா இவன் பேசுவான், நான் அப்பதான் பேசிக்கிட்டே இருப்பேனா. அந்த மைக் இங்க இருக்கு. உனக்கு பிடிக்குமா? லாங் ஸ்டோரி ஷார்ட்டா சொல்றேன். காடியில் வந்துட்டு இருந்தது மறுபதை செஞ்சிட்டோம். ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி நாளைய கதைகள். ஸோ ஒய் நாட் நாங்கள் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல சில கதை எங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணி நம்மளோட கான்வர்சேஷன், பேயோட கான்வர்சேஷன். அதாவது பேயோட கான்வர்சேஷன் நாங்களாம் பேசுவோமா, நீங்களும் அந்த கதை கேட்பீங்களா, எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். ஆமா, நான் என்னோட கதை ஷார்ட்டா சொல்லுங்க. அதாவது கொஞ்சம் தின்றதை விட்டுட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தின்னுகிட்டு பேசின தின்றதுதான் வழங்கும். நான் தான் கருவினேன். ஒரு ஐஸ்கிரீம் எடுத்தாரு, காசு கொடுக்கல. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு, காசு கொடுக்க மாட்டாரு. இதே மாட்டோம். Five-star general, who you know comparable. Moonwalk wall on the press is incurable. 13-14 வயசுல இருக்கு. அந்த டைம்ல வந்து வயசு வரல. செச்சின் பேய்க்காத சாரி. எனக்கு அந்த டைம்ல வந்து சத்தம், உருவம் பார்க்கறது அந்த மாதிரி தான் எனக்கு. ஆனா அப்பெல்லாம் வந்து நான் ரொம்ப பயப்படுவேன். அந்த டைம் வந்து பேய்க்குன்னா ரொம்ப பயம் இருக்கும். எனக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து ஒரு வீட்டில் இருந்தோம், சிராஸ் போயிருந்தோம். அந்த வீட்டில் இருந்ததுன்னா எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம், ஜாமான்லாம் எல்லாமே எடுத்துட்டோம். பின்ன பண்ணுறது எடுத்துட்டோம், எல்லாமே எடுத்துட்டோம். அந்த வீட்டு வரிசையில வந்து கீழே வந்து ஒருத்தங்க வீடு இருந்துச்சு. கணக்கு கான்சிட்டு இது வந்துட்டு பிண்டா ஆயாச்சு தானே, பிண்டா ஆயாச்சு. ஜாமான் எல்லாமே வந்து எடுத்து நம்ம வீட்டுக்கு மாறிட்டோம். ஆனால் லாஸ்ட் டே வந்து நம்ம அந்த வீட்டில் வந்து எல்லாமே செக் பண்ணுறோம். ஆனா அந்த டைம் நீயும் வரல போல. கீதா எடுக்க போனது சொல்றேன். எப்படிலாம் ஓப்பனா சொல்லக்கூடாது. இல்ல ஒரே ஃபேமிலியா. ஸோ எனக்கு லிட்டரலி இந்த கதை தெரியும். ஸோ அவனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஏன்னா இது எத்தனையோ வருஷம் எனக்கு நடந்துச்சு. ஓப்பனா சொல்லக்கூடாது. அப்ப அவங்க பாக்குறவங்க நினைப்பாங்க ஒரே ஃபேமிலி அது ஏமாத்துறானுங்க நடிக்கிறானுங்க. அப்புறம் இந்த கீழே வரிசையில வந்து ஒருத்தங்க வீடு இருக்கும். அக்கால வந்து அங்க போயிட்டாங்க. அக்கால வந்து அங்க அந்த வீட்டுல இருக்கிறப்ப வீட்டுல ஒரே ஒரு ஜாமான் விட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு போயிட்டு எடுத்து வர சொன்னாங்க. நீங்க மட்டும் தான் ஏறுறீங்களா? நான் மட்டும். என்ன இத்தனைக்கும் அந்த வீடு 2 மாடி வீடு. 2 மாடி தர வீடு 2 மாடி வீடு. எனக்கு அந்த டைம் பயம், ஐயோ வீடு வேற கோசம் ஆயிடுச்சு, தனியா அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு சரி போவோம் போயிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஒரு பைப்பு கத்தா மேல மாஸ்டர் பெட்ரூம்ல அந்த பைப்பு கத்தா இருக்கு. அது மட்டும் பாத்ரூம்ல எடுத்து வந்துருக்கேன். மாஸ்டர் பெட்ரூம்ல உள்ள சொருவி வச்சிருப்பாங்க, அங்கேயே போய் எடுக்கணும். அது ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் இல்ல. சரி போயிடுன்னு சொல்லிட்டு என்னை தனியா அனுப்பிவிட்டாங்க. நானும் நடந்து போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு திறந்துட்டு உள்ள போறேன். போயிட்டு பைப்பு கத்தாவும் எடுத்துட்டேன். படி ஏறி மேல விட்டு பைப்பு கத்தா எடுத்துட்டேன். இந்த ரூம் விட்டு விளையாட்டுன்னா ஒரு மேலே ஒரு வால் இருக்காங்க. அந்த வாலுக்கிட்ட வந்து அது லைஃபா என் கிட்டே வருது. அது சத்தம் உங்களை வந்து அழுது
எனக்கு அந்த டைம் பயம் இப்போ ரொம்ப ஆனா உருவம் எதுவும் இல்ல, வெறும் சத்தம் மட்டும். சத்தம் மட்டும் லைஃப கிட்டியாவே இருக்குது. அந்த டைம் ஓடிடுறான் ஏதாச்சும் நடக்கும் போதே எனக்கு பயம். நான் அது படி விட்டு வேமா இறங்கி கூட நான் இறங்கி வெளியே வர வரைக்கும் அந்த சத்தம் எனக்கு அழுவு சத்தம் கேட்டுக்கிட்டு கிட்டயா? கிட்டே. போனது நைட்டு. ஆனா அந்த டைம் வந்து எனக்கு என்ன ஃபிளைட் எதுவும் இல்ல, ஆமா, எல்லாமே கழட்டி வச்சுதான். எல்லாமே கழட்டிடுச்சு, லைட்லாம் எல்லாமே கழட்டிடுச்சு. தானே அமுச்சு விட்டா எப்படி இருக்கும்? சும்மா ஃபிளாஷ் லைட். சும்மா ஃபிளாஷ் லைட் இருக்குது. 13 வயசுல இருக்கு தைரியம். இப்ப நம்ம கேள்விக்கு இப்போ கதை முடிஞ்சா? அதுக்கப்புறம் கூட்டிட்டு ஓடினாதான் 13 வயசு சரி, ராத்திரி சரி, உன்னை அனுப்பிடுறாங்க சரி, ஏன் ஒரு மாதிரி சரி பயம் இருக்குல்ல, பயமா இருக்கு யாராச்சும் வாங்க போயிட்டு வரலாம், ஏன் தனியா அனுப்புறீங்க, ஏன் அப்படி சொல்லாம ஏன் வீராப்பா போகணும்? ஆம்பளைங்கிறத கூட்டிட்டு இருக்கலாம் ஃபுல்லா அக்கா. அதுவும் வாசனம்ல, அது நான் இப்போ வரைக்கும் பயப்படுவேன். அதாவது நான் எங்கேயாச்சும் தனியா போறேன்னா நைட் இருந்தா எனக்கு கேர்ள்ஸ் தான் வேணாம், பாய்ஸ்னா ஓகே. ஏன் அப்படின்னா கேர்ள்ஸ்னா அவங்களுக்கு போய் வந்துருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்றது? அது கேட்சோமா? அந்த ஒரு பயம் எனக்கு ரொம்பவே இருக்கேன்னா. ஆனா எனக்கு லிட்டரலி எனக்கு சொல்ல போனா நிறைய கதை என்கிட்ட இல்ல. நான் சும்மா எனக்கு ஆனா இவனுக்கு கதைலாம் இருக்கு. சில கதை வந்து இவனுக்குன்னு நடந்தது இல்ல, இந்த வீட்டுல அவன் பார்த்தது. நானும் அப்படிதான் பார்த்தேன். ஸோ எனக்கு அவ்வளோ நிறைய கதை இல்லை. நான் சின்ன வயசுல பார்த்தது, அதுக்கப்புறம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத இப்போ சொல்கிறேன். மற்றபடி நான் ஜஸ்ட் கதை கேட்க போகிறேன். எல்லாரும் நிறைய பேர் கதை வேணா தெரியும், ஞாபகம் தான் சொல்கிறேன். ஓகே, இந்த கதையும் இவருக்கு தெரியும், இதுவும் நான் ஒத்துக்கிறேன். ப்ராடெக்ஸ். ஓ நீ கொஞ்சம் நடிக்கணும்ல. ஓகே, அவனுக்கு தெரியும்டா சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் கேளுங்க. இவர் வந்துட்டு முன்ன ஒரு இடத்துல வேலை செஞ்சார். ஸோ மைஜியில் வேலை செய்கிறப்ப ரோடெக்ஸ் அனுப்புறாரு. ரோடெக்ஸ் அனுப்புறப்ப அவர் நிறைய இடத்துக்கு லிட்டரலி நிறைய இடத்துக்கு அனுப்பணும். ஸோ அதனால நான் இங்கே சீட்டு ஓகே என்கிட்ட கொஞ்சம் கொடுப்பாரு. ஸோ நான் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுவேன் அவருக்கு. அந்த மாதிரி அனுப்ப போகிறப்ப ஒரு ஃப்ளைட் வீடு இருந்துச்சு. ஆனால் அந்த ஃப்ளைட் வீடு வீடியோ போட்டால் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா 1லேருந்து 20 வரைக்கும் அந்த வீடு ஓகே. ஆனால் எப்படி இருக்குன்னா 1லேருந்து 10 வருஷம் எப்படி இருக்குன்னா மணிக்கு வந்துட்டு 11லேருந்து 20 எப்படி இருக்கும். கபாலி படம் மாதிரி லிட்டரலி. ஆமா, ஆனா சிம்பிள். அது என்ன பிரச்சனைனா அந்த பிளாட் வந்து 1வது மாடில தான் 5வது மாடி இருக்கு. வந்து கதுவெல்லாம் மினுக்கு. ஓகே, கதுவெல்லாம் மினுக்கு. அந்த யாருக்கு கீழே மட்டும் மினுக்கு கதவு இருக்கும். ஆனா முக்காசு மினுக்கு பாய்க்க மாட்டாங்க. பின்னாடி சொல்றது மாதிரி பின்னாடி கண்ணாடி கதவு, இந்த பின்னாடி கதவு பாய்க்க. இந்த நடுவுல நம்ம பாதுகாச்சா ரொம்ப இருட்டாவும் இருக்கும், சிரமமா இருக்கும். எந்த அளவுக்கு தெரியுமா, நீ உள்ள போடுறிய 1வது வீடு தான் தாண்டுவ, 2வது வீட்டுல உனக்கு சமைக்கிறான். ஆனா அவ்வளவு கேப் இல்ல, ரொம்ப கிட்ட. ஆனா நீ 1வது வீடு தாண்டினாலே இருட்டு எந்த அளவுக்குன்னா சம்ப நீ ஃபிளாஷ் தவிர அளவுக்கு இருட்டு. காலைல மத்திய வயல இப்ப நீ இப்போ உனக்கு நீ செம்ம ஒரு வெயில் அடிக்குது, அந்த வெயில கேட்டோமோ நான் போயிருக்கேன்டா, வெயில் அடிக்கும் சரி, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன நான் இருக்குன்னு போயிடலாம் லைக் ஓகே. ஸோ ஓகே வெயில் அடிக்குது உள்ள போகலாம், உள்ள போனா இருட்டா இருக்கும். எனக்கு பதறம் போயிட்டு யோசிப்பேன் போகணுமா, அதில் என்னது வேலை செஞ்சுதான் ஆகணும்னு. அதே மாதிரி அந்த ஒரு ஃப்ளாட்டுக்கு போனேன். போயிட்டு சரி மோட்டர்லாம் பக்கிங் போட்டு அது அட்ரஸ் பார்த்தா ஓகே 1ஆம் நம்பர் வீடு. அது எப்போ வரைக்கும் நான் இருக்கு 1ஆம் நம்பர் வீடு. கிரவுண்ட் ஃப்ளோர் கணிப்படி ஏறி தேவையில்ல, கடைசியில் தான் 1ஆம் நம்பர் வீடு தான். என்னன்னா ஓகே ஸ்டீல் அந்த வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு, ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடு தானே. நானும் நடந்து போயிட்டு 1ஆம் நம்பர் வீடு மேலே பார்த்துட்டு கரெக்டாக கீழே பார்க்குறேன், ஒரு பொம்பளை கேட்டுட்டு இப்படி நிற்கிறான். ஓகே இப்படி நிற்கிறான். நான் அவளை பார்த்துட்டு லைக் எத்தனைக்கும் மேலே நான் அவளை பார்த்துட்டு இனிமேல் கேட்குறேன், இந்த மாதிரி நான் மைஜிலேருந்து வந்தேன் ரோட்டெக்ஸ் கொடுக்க அப்படின்னு. அவங்க என்ன நான் பேசுகிறேன், எனக்கு அவன் எப்படி தான் நின்றுட்டு இருக்கா, என்னைய பார்த்துட்டு இருக்கா. நான் ரிப்பீட் பண்ணுறேன் லைக் நான் மைஜிலேருந்து வந்தேன் ரோட்டெக்ஸ் அனுப்ப வந்திருக்கேன். ஸோ அந்த பேர் சொல்கிறேன். அவன் என்னை பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் தான் பண்ணான். அப்போ எனக்கு நெஞ்சில் நின்றுச்சு. ஆனால் அப்பயும் ஒரு மாதிரி நான் ஒரு பார்க்குறேன், அது வந்துட்டு நார்மலான ஸ்மைல், ஜஸ்ட் ஒரு பல்லு குடி காட்டல, இப்படி தான் ஒரு நார்மலாக ஒரு ஸ்மைல், இப்படி தான் லைட்டாக சிரிக்கிறான். நான் ஒன்று பார்க்குறேன், எனக்கு தெரியுது ஒரு பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. எப்படின்னா அவள் இப்படி நிற்கிறானாக்கா அவங்க இன்னும் அப்படி நின்று வேலை செய்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் யாரோ இப்படி உட்காந்துருக்காங்க. சரி என்னால் பார்க்க முடியல, என்ன மறைச்சிருக்கல, அவர் கேட்டால் கேட்டுக்கு இப்படி நிற்கிறான். அப்போ நான் மாதிரி எட்டி பார்க்க மேலே செஞ்சுட்டு எனக்கு தெரில. கடைசி திருப்பி ஒரு ரிப்பீட் பண்ணேன். இந்த மாதிரி நான் ரோட்டெக்ஸ் அனுப்ப வந்தேன், ஸோ வேறு யாச்சும் இருக்காங்களா வீட்டில் அப்படின்னு. நான் அப்படி நினச்சின்னா ஈஸியாக சொல்ல போனால் நான் லிட்டர்லி வந்துட்டு சில பேர் இந்த கொஞ்சம் மாதிரி எப்படி சொல்ல குரங்குறாங்க பையன் அந்த மாதிரிலாம் யோசிச்சு யாராச்சும் வேறு யாச்சும் இருக்காங்களான்னு கேட்டேன். யாராச்சும் இருக்காங்கன்னு தானே கேட்டேன். பல்ல காட்டி சிரிச்சா ஒரு சிரிப்பு.
பல்ல காட்டிட்டு ஒரு மாதிரி தலை இப்படி ஆட்டுறா சிரிச்சுக்கிட்டு. ஆனா எனக்கு அவளுக்கு எந்த கேப்பு, அவ இப்ப நிக்கிறாள் கை இப்படி இருந்து பிடிச்சா என் சட்டை, அந்த மாதிரி ஒரு கேப்பு. கதுவா கதுவு நம்ம வீட்டு படுக்கிறது டிவைட் வந்து உழுதுதான், நம்ம அது மேலதான் நிக்க முடியும், அது பின்னாடி அழுவுது. ஆனா இது வந்துட்டு நடுவுல பின்னாடி வெளி இல்ல, நடுவுல தான் சொல்றேன். அந்த இடம் வந்து வாசல் மணிக்கு நிக்கிறது கேட்டா, வாசல் மணிக்கு நிக்கிறது எவ்வளவு அழுவுற நடுவுல. மணிக்கு நான் போனது அழுவுற இல்ல, நான் போனது நடுவுல இருட்டா இருக்குமே. அதான் சொல்றேன். ஆனா அங்க வந்துட்டு ஒன்னா நம்ம வீட்டுல அழுவுறல, கேட்டு நிக்கிற இடம். அப்ப இங்க எப்படி வீட்டுலயே நிக்கிற இடம் கேட்டு 20ஆம் நம்பர் வீடோட கேட்டு. சோ நான் நிக்கிறேன்னா, நான் இத்தனைக்கும் 20ஆம் வீட்டு கேட்ல ஒட்டி நின்றாலும் அவன் என் சட்டை பிடிக்க முடியும். அவ கீ ஃபுல்லா இல்லைன்னா என்ன பிடிச்ச முடியும். சிம்பிள் மேமா சிம்பிள் அந்த இடம். நான் அவ சிரிக்கிறா, நான் அவளை ஜாம பாத்துட்டு இருக்கேன். பார்த்து என்ன பண்றது, பாலு ஒரு ஸ்மைல் கொடுத்து. ஆனா அவ்வளவு மாதிரி சிரிக்க முடியல, ஏன்னா நான் சீரியஸா பண்ணிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி உள்ளெல்லாம் கலங்கிருச்சு. நான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு பட்டனே இல்லையா, ஏன்னா என்னோட ஓவர்த்திங்க நான் நின்று ஸ்மைல் பண்றேன். எனக்கு என்னன்னா அவ சட்டையை பிடிச்சா நீ என்ன பண்ணுவேன் ஆம்பளை இருந்து பரவாயில்ல, சண்டைக்கு போவோம். பேய் நான் யார் சண்டைக்கு போவா. பட்டன் லைட்டு நேரம் அவருக்கு ஒரு கால் பண்ணிட்டு இதுதான் உண்மையில கேட்டேன், இந்த மாதிரி அட்ரஸ்லாம் சொல்லிட்டு உண்மையில அந்த வீடு தானா அப்படின்னு. ஏன் அப்படின்னு, சீரியஸா அந்த வீடியோ தானா அப்படின்னு. ஆமா கால் பண்ணி பார்த்தீங்களே, கால் பண்ண எடுக்கல. ஆனா தெரு வளர ஆரம்பிச்சிட்டேன். ஆனா போயிட்டு பார்த்தேன், ஆனா யாரும் நிக்கிறாங்க. அவருக்கு தெரியல, ரசு அண்ணன் தெரியல அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. அப்ப பேசிட்டா திருப்பி அந்த நம்பர் அடிச்சுக்கிட்டு இருந்தா எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு பார்த்தா 3ஆம் நம்பர் வீடு, அந்த வீடு இல்ல, ஆனா அட்ரஸ்ல 1ஆம் நம்பர் வீடு. 3ஆம் நம்பர் வீடு. எனக்கு என்னன்னாக்கா அப்பதான் எனக்கு பயமே வந்துச்சு, ரொம்ப பயம். என்னது, இப்ப நான் அந்த வீடு தாண்டி தானே போனோம். சரி என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்னா திருப்பி ஒரு கால், உன் வீட்டுக்கு நான் முன்னாடி வெளியே தான் வரணும், பின்னாடி வெளியே வரணும். பின்னாடி வெளியே வா அப்படின்னா. எனக்கு எப்பாடா பின்னாடி வெளியே. பின்னாடி போறேன், கேட்டு திறந்துருக்கு பின்னாடி, அது 1ஆம் நம்பர் வீடு. கேட் திறந்துருக்கு, கேட் சாத்திருக்கு, லைக் பின்னாடி உள்ள கதவு திறந்துருக்கலாம். எனக்கு நான் திரும்பி அங்க நின்று என்ன பண்றது, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவா போயிட்டு எட்டி பார்த்துட்டு போனேன். இத்தனைக்கு நான் போனது எப்படி, ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போனேன். நேரம் 3ஆம் நம்பர் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்தான், அதுவும் ஒரு மேலே தான். அவன்ட்டுனா எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு ஒருமே உள்ளெல்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு, என்ன கதைன்னு கேட்டேன். இந்த மாதிரி இங்க கீழே எல்லாத்துக்கிட்ட பேசுவியா அப்படின்னு. பேசுவேன், நல்லா பழகுவாங்க அப்படின்னா. சரி அந்த 1ஆம் நம்பர் வீடு என்ன கதை அப்படின்னு. ஏன்னு கேட்டான், அட்ரஸ் அங்கதான் போட்டு வச்சு நான் அங்கதான் போனேன். ஆனா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு ஃபீல் ஆனது அவங்க ரசம் ஆன மாதிரி இருந்துச்சு சொன்னிச்சு இதான்னு கேட்டுப்ப. அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இல்ல அப்புறம் சொல்லிட்டு போயிட்டான். ஆனா வாங்கிட்டு இப்ப சில பேர் வாங்கிட்டு தேங்க்யூன்னு, அவன் எதுவுமே இல்லை சொல்லிட்டு உள்ள போயிட்டான். அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும், என்னமோ இருக்கு. அப்ப எனக்கு அது இப்ப இருக்கு, ஏதோ சொல்ற கூட எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி அதெல்லாம் வந்துட்டு மறக்கணும்னு சொல்லி நினைப்பேன்னா, மறக்கணும்னு சொல்லி. ஆனா இந்த கதையெல்லாம் நம்மள பேசினா ஷேர் பண்ணுவோம். நவா கிட்ட ஷேர் பண்ணேன்டா. அவன் ஒரு மாதிரி நம்ம ஒரு ஆள் அந்த ஒரு விஷயத்த பார்த்தாதான் அதே மாதிரி செஞ்சு காட்ட முடியும். அவன் அந்த விஷயத்த பார்க்காம சிரிச்சான்டா. அவன் சிரிச்சா எனக்கு அவ்வளவு பாக்குற மாதிரி இருக்கும். மேமா அவ எப்படி என்கிட்ட பார்த்து சிரிச்சாலோ தலையாட்டி, அவன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கதையை ஓட்டுனக்கையோட கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் ஓ இப்படி சிரிச்சாலா அப்படின்னு செஞ்சு காட்டினான். அப்படியே இருந்துச்சு. நான் நவா அரைஞ்சிரும் நவா, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, எனக்கு அவ்வளவு பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு. எனக்கு அது ஒரு ட்ராமா மாதிரி ஆச்சு இப்ப வரைக்கும். அவன் அப்படி சிரிச்சானா எனக்கு அர்த்தம் பார்க்க முடியாது அவன் மூஞ்ச. எனக்கு என்ன தெரியும், நான் அப்பெல்லாம் சொன்னா ஒண்ணு பண்ணுவேன், சும்மா ஒரு ஃபனுக்கு தான் பேசணும். இது மாதிரி மேபி பண்ணியா இருக்கலாம், நான் சொல்றேன். எனக்கு அந்த இடத்துல பயமா இருந்துச்சு. ஒரு மணி ஒரு 3+ இருக்கும் நினைக்கிறேன். திருதான் நான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நான் இங்கே தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ அது என்ன பாதை நான் சொன்னேன், மைண்ட்ஸ் கிட்ட தானே. மைண்ட்ஸ் கிட்ட. சரி சொல்லிட்டு நான் வந்துட்டு இருக்கேன். திடீர்னு வந்து நான் வந்து இந்த சண்டேக்கெல்லாம் வந்து பயப்படுறனோ இல்லையோ, இந்த பேய்க்கெல்லாம் ரொம்பவே பயப்படுறேன். ரொம்பவே பயப்படுறேன். எனக்கு அந்த விஷயம்லாம் என்னால கஷ்டம். எனக்கு அந்த வீல் பவரும் இல்லை ஃபைட் பண்றது. ஸோ வந்துட்டு இருந்தேன்னா நான் பாட்டுக்கு இந்த ஒரு நெகட்டிவான திங்கிங்கும் இல்லாம சரி
பாட்டு கேட்டுட்டு ரிலாக்ஸாக வரலான்னு சொல்லிட்டு நானும் பாட்டு ரொம்ப வேகமாலாம் வைக்கல, சவுண்டு ரிலாக்ஸான இது வால்யூமில் வச்சுட்டு நான் பாட்டு காடி ஓட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு கெட்ட வாட காடியில் எங்கே இருந்ததா வருது. இதுவும் இல்லாமல் நம்ம அம்மாலாம் சொல்லியிருப்பாங்களே சொல்லக்கூடாது காடியில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்றதுக்கும் வேற யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் காடியில் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தேன். கீழே அந்த மிரர் இருக்கும்ல, அந்த மிரர்ல வந்து எனக்கு இன்னும் என் முடி இப்படிதான் இருந்துச்சு. அந்த டைம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என் முடி என் மண்டை கிட்ட இந்த சைடு நான் முடி ஒரு மாதிரி ஃபங்க்லா வச்சிருந்தேன் அப்படி. ஆனா வந்து அந்த ஃபங்கா இருந்தா கூட ஒரு மாதிரி கேர்லா இருக்கும், கீழே கட்ட முடி. ஆனா அது வந்து ஒரு மாதிரி நீட்டான முடி பறக்குது காத்துல. இத்தனைக்கும் நான் கண்ணாடி பார்க்கல, வெறும் அக்கௌண்ட் தான். நான் அவ்வளவு நீட்டமான ஒரு முடி வச்சிருந்தா கூட அக்கௌண்ட்லாம் அந்த அளவுக்கு பறக்காது. எனக்கு ரொம்ப என்னை சுத்தி ஒரு மாதிரி முடியா பறக்குது. அதை பார்த்தோன்னா ஒரு மாதிரி கலங்கிடுச்சு எனக்கு. வாய்ப்பே இல்லை, நம்மளால இதெல்லாம் கோத்திர பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காடியை சுரேன கெட்ட வாட. சரி, எனக்கு அதுவும் புரியும், வெளியே நினச்சோ வாட இருந்துச்சுன்னா நம்ம காடிக்குள்ளேயும் வரும். ஆனா அந்த அளவுக்கு ஹெவி ஸ்மெல் வராது. சரி ரைட், இது என்னமோ ஒரு கேச்சோதான்னு சொல்லிட்டு பாட்டு வேகமா வச்சுட்டு வேகமா காடி ஓடிட்டு வந்தேன். ஆனா அது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ் இருக்கும் நினைக்கிறேன் என் ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்து இங்கே. ஆனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ் எனக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதை பார்த்து ஒரு நாட் ஈவன் 5 செகண்ட் மேலே ஏற்றிட்டேன். கண்ணாடியே பக்கமாக தான் வந்தேன். ஆனால் ஒரு மாதிரி ஃபன்னியாக இருந்துச்சு. ஆனால் அந்த டைம்ல எனக்கு ஒரு மாதிரி பீட்டியாக இருந்துச்சு. மேபி என்ன கதைன்னா, உனக்கு முடி வளர்க்கணும்னு ஆசை இருக்கா? அப்ப அவங்க வந்து காட்டிருக்காங்க உன் முடி வளர்த்தா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் காத்துல பார்க்கும். அவ்வளவுதான். நான் பார்த்து பயந்து அது ரொம்ப ஸ்கேரியா இருந்துச்சு, ரொம்ப ஸ்கேரியா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இதுல பெரிய டாஸ்க் என்னன்னா, வாக்கிங் வந்து 4வது மாடி வாக்கிங் பண்ணிட்டு லிஃப்ட் இருக்கும், கொஞ்சம் நடந்து வரணும். வீட்டு லிஃப்ட் வர எக்கோலாம் கேட்கும். அதுவும் 4ஆம் மாடி உள்ள போயிட்டு லிஃப்ட் சாத்தினதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி லைட் பிளிங்க் ஆகும். அது வேற. எனக்கு வந்து லிஃப்ட்ல யாராச்சும் ஒரு ஆள் இருங்க பொண்ணு ஒரு இது யாராச்சும் ஒரு ஆள் இருந்தாங்க தைரியமா 6வது மாடி இருக்கும் ஏறிடலாம். இத்தனைக்கும் 4வது மாடியில இருந்து 6வது மாடி வந்து எத்தனையோ ஒரு செகண்ட் தான் பட்டுன்னு வந்துடும். இருந்தாலும் எவனாச்சும் இருந்து உள்ள போறப்ப இருந்துட்டு வெளியே வரப்ப இல்லைன்னா அது வர கேச்சுவோம். சரி பரவாயில்ல, சாமி பாட்டு பாடிக்கிட்டு, அதுவும் ரொம்ப தப்பா படிச்சேன், படிச்சுக்கிட்டே மேல வந்துட்டேன். அதுவும் இந்த லிஃப்ட்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த பாதை இருக்குல்ல, வேகமா நடந்து வந்தேன். ஓடல, வேகமா நடந்து வந்தேன். இல்ல அந்த ஃபீல் எனக்கு தெரியும், நானும் வேகமா நடந்து வந்திருக்கேன். வேகமா நடந்து வந்து நேரா போய் கால் கழுவுன்னு போயிட்டு திருவரும் போத வச்சேன். அதுக்கப்புறம் தான் ரூம். அதுதான் என்னோட கதை. நேத்து ஒரு கதை நான் சொல்றேன். நேத்து நடந்துச்சு. நேத்து ஏதோ ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கனவு எப்படி இருந்துச்சுன்னா, நானும் இது ஒரு சின்ன பையன் இருக்கும். ஆனா ரொம்ப சட்டையா இருந்துச்சு. ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த கனவுல. ஏதோ ஒரு பேய் துரத்துது, ஓடிக்கிட்டே இருக்கும். சின்ன பையன் முடி கட்ட முடியாது, கட்ட முடி பார்த்தா சின்ன பையன். தம்பி இப்பெல்லாம் பேசுனீங்க சராபாய விட்டுவேன். ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இது கனவு தான். நீனா ஓடிக்கிட்டே இருக்க, கனவுக்கு ஓடுவியா, நீ நேரில் ஓடின கூட உன்னால ஓட முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். கண்ணு தான் திறந்தேன். கொலுசு சத்தமா கேக்குது எனக்கு ரூம்ல. எப்பதான் கணக்கு திறக்கிறேன். ஆனா நான் கண்ணு திறந்துட்டு லைட்டா மூடியிருக்கேன். எனக்கு ஒரு கொலுசு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இது என்ன கொலுசு சத்தம் கேட்டுட்டே இருக்கு எனக்கு. இது அப்ப இல்ல, அப்ப நேத்து இல்லையா இது நேத்து நைட். முந்தா நேத்து நீ இருந்த முந்தா ரைட்டு கரெக்ட். முந்தா நேத்து கொலுசு சத்தமா கேக்குது. என் மனசுல இது கனவா இருக்கணும் எஞ்சிட்டேன். ஆனா அப்பயும் கனவா இருக்கணும். என்ன கொலுசு சத்தமா கேக்குது அப்படின்ட்டு சரி கேஷுவலா ஃபோன் பாய்க்கலாம் சொல்லி ஃபோன் எடுத்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். மணி கேட்ட மணி. எனக்கு இன்னொன்னு சீக்கிரம் இருக்கு. எனக்கு எப்ப என்னோட பயம்லாம் போனாக்கா விடியகால அப்படின்னா 3:34. எனக்கு தெரியல, எனக்கு இந்த 3 பிரச்சனை. ஏன்னா அது ஆனா அதுக்கு மனுக்குல இருந்து எனக்கு பிரச்சனை. நான் ஸ்டாண்டர்ட் 4 நம்ம படிக்கிறப்ப வந்துட்டு இந்த தமாரக்கன் தங்குறப்ப
கியூபெக்ஸ் ஃப்ளைட்டில் தங்குறப்ப மணிக்கு ஹாலில் படுத்தோம் அப்படின்னா நான் ஏஞ்சிடுவேன். விடிய காலம் இப்படி இருந்தால் ஏஞ்சிடுவேன். ஏஞ்சி கேட்டால் அந்த எஸ்ட்ரோல் டைம் இருக்கும்ல, எஸ்ட்ரோ டைம் பார்த்தாலே 3:33. மறுநாள் தூங்கி எழுந்திருக்கேன் 3:33. இது வரிசையாக நடந்திருக்கு. ஸோ அதுலேருந்தே எனக்கு அந்த 3:33 தான் பிரச்சனை. ஒரு ஃபோபியா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் ஏஞ்சி இந்த ஃபோன் பச்சை கூட 3:30 மணி வரைக்கும் அந்த 3:33 தாண்டினா தான் தூங்குவேன். அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. இந்த மாதிரி இருக்கிறப்ப மணி பார்க்குறேன் 3:33. கோல் சத்தம் கிட்டே இருந்துச்சு. எனக்கு எங்கள் அம்மா அடிச்சிடல, எங்கள் அம்மா கால் பண்ணி கேட்பான். ஏன்னா எங்கள் அம்மா நடந்தால் தான் கோல் சத்தம் கேட்கும். சரி கால் பண்ணிடலாமான்னு சரி கால் பண்ணிட்டு பயப்படுறான். தெரிஞ்சு பிடிச்சா அசிங்கமாக போயிருவேன். ஏன்னா எங்கள் அப்பா சும்மா நடந்து போனால கேட்பாரு, ஒன்றே தூங்க தானே பயப்படுவியா அப்படின்னு. ஆனா இல்லை பயப்படல அப்படின்னுவேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. மனசு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். என்ன இல்லை சத்தம் அப்படின்னு நினச்சிட்டேன். கடைசியாக தூங்கி அப்புறம் தெரிஞ்சு அந்த கொல் சத்தம் எங்கள் அம்மா தான் காரணம். அதாவது நான் எழுந்திருக்கிற மணிக்கு அவங்க கிச்சன் போயிட்டு கிச்சனில் நடந்து போயிருக்காங்க. அது நான் பார்க்கல, நான் தான் கண்ணை மூடினாப்புல இருந்தேனே. பார்த்தா எங்கள் அப்பா தான் நடந்து போயிருக்காங்க. அது நினச்சி நான் பயந்துக்கிட்டு இருந்திருக்கேன்.